திணை கார இடியாப்பம் இது ஒரு பெஸ்ட் மார்னிங் டயட்டுங்க. இதை செய்கிறதுக்கு 400 கிராம் திணை மாவோட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறிட்டு 300 ml அளவுக்கு தண்ணீர் வச்சு அதில் மாவை போட்டு நல்லா கிளறுங்க. லேசாக சூடு ஆறவும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கை வச்சு பிணைங்க. அப்பவும் சூடு இருக்க தான் செய்யும். உங்களுக்கு தேவையான அளவு மாவை இடியாப்ப உலக்கில் போட்டுட்டு வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா ஈஸியாக நீங்கள் பிழிஞ்சிடலாம். இதை நான் ஸ்டீமரில் வச்சு ஒவ்வொரு இலையாக 3 நிமிஷத்தில் அவிச்சு எடுத்துடுறேங்க. சூப்பரான இடியாப்பம் ரெடி. இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், இஞ்சி போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கரம் மசாலா மற்றும் மல்லித்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு, தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ 2 இடியாப்ப பீஸை அதில் வச்சுட்டு நல்லா கிளறி அந்த கரண்டியாலேயே அதை நல்லா உடச்சி விட்டு எடுக்கிறேன். இதுமேலே நம்மளுக்கு தேவையான கருவேப்பிலை, மல்லியை தூவி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கார இடியாப்பம் ரெடி. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.